கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் 14ஆம் அதிகாரத்தை சங்கீதத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் இந்த சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள 5 வசனத்தை நாம் தியானிப்போமாக. இந்த 5 வசனத்தை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது, சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, கர்த்தாவே யார் உம்முடைய பர்வதத்தில் தங்குவார். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. யார் உங்க சமூகத்துக்கு வந்து இருக்க முடியும், உங்கள் அருகில யார் வந்து நிற்க முடியும்? அது பாருங்க, அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கிற மனிதன் மட்டும்தான், உண்மையாக கர்த்தருக்காக வாழ்கிறவன் தான், கர்த்தருக்காக உண்மையும் நேர்மையும் தூய்மையாய் இருக்கிறவன் மட்டும்தான் உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேர முடியும், நிற்க முடியும். இந்த வசனத்தை நம்ம படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு உண்மையான கர்த்தருடைய மகன் எப்படி இருக்கணுமா? தன் நாவினால் புறங்கூறாமலும் அயலானுக்கு எந்த தீங்கு செய்யாதபடி அவன் எல்லாவற்றுக்கும் அவனுடைய பேச்சிலே சுத்தம், நாவிலே பரிசுத்தம், வாழ்க்கையில் உண்மை, இப்படிதமாக இருக்க வேண்டும். இதுதான், இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவன் தான் அந்த சமூகத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க முடியும் என்று வேதம் தெளிவாக இந்த வசனத்தின் வாயிலாக எச்சரிக்கிறது. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ அவனை மட்டும்தான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறவன் எப்படின்னா, தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா, வாழ்க்கையில் தவறவே மாட்டான். உண்மையான தேவனுடைய மனுஷன் தனக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவன் கர்த்தருக்காகத்தான் வாழ்வான். நான் எனக்கு எந்த கஷ்டம் வந்ததுனால நான் தவறி விடுவேன், நான் வேற விதமாய் போய்விடுவேன் என்று சொல்லவே மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கிற சமயத்தில் 5ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக முடிக்கும் போது சொல்கிறாரு, உண்மையான கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அவன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், அவன் பணத்தை வட்டிக்கு மேல் வட்டி கூடாதபடி அவன் இருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் வசனமாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அவன் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக தவறு செய்யவே கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் எப்படி இருக்கணுமா? தனக்கு குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக எந்த தவறு பாவமும் அவன் ஈடுபடக்கூடாது. அவன் வாழ்க்கையில் பரிதானம் வாங்கவே கூடாது, லஞ்சம் வாங்கவே கூடாது என்பது வேதம் தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. ஒரு விசுவாசி லஞ்சம் வாங்குவான் என்றால் அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவது கூடாத, முடியாத காரியம். தெளிவாக சொல்லுகிறேன். ஏனென்றால் அவன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, தவறான கிரியையில் ஈடுபடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் பரிதானம், லஞ்சம் வாங்கவே கூடாது என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படி செய்கிறவன் தான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த விதமான தவறான குணாதிசயங்கள் இல்லாமல் இருந்தால் அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். இப்படிப்பட்ட குணங்களோடு நாம் இருந்து தேவ சமூகத்தில் போய் சேர்வது அவசியமாய் இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம், கர்த்தருக்காக உண்மையும் நேர்மையாய் இருப்போம். அதுதான் முக்கியமாய் இருக்கிறது. நியாயம் தீர்ப்பில் கர்த்தர் நம்மை பார்த்து, உண்மையும் உத்தம ஊழியக்காரனே, என் ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்வார். அந்த இடத்துக்கு நாம் போவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோமாக. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் 16ஆவது அதிகாரத்தை நாம் ஆழமாக தியானிப்போமாக. ஆமென்.